ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்க மாட்டாங்க. கவுண்டர் க்ளோஸ்டாக இருக்கும். எகெயின் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வழக்கம் போல் மறுநாள் தரிசனத்துக்கு உண்டான டோக்கன்ஸ் இந்த இடங்களில் எப்பொழுதும் போல் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நடந்து போகலாமா இந்த நாட்களில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம நடந்து போகலாம். நடைபாதைகளில் அனுமதிக்கிற டைமில் டோக்கன் தரிசனம் மட்டும் 2ஆம் தேதிக்கும் 3ஆம் தேதிக்கும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் க்ரௌட் இருக்குது. 18லேருந்து 24 மணி நேரமாக இருந்தால் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்றைக்கி தெப்ப விழாவோட 4ஆம் நாள் சாயந்தரம் மலையப்ப சுவாமி தாயாரோட கோயில் உள்ளேருந்து வெளியில் வந்து மாட வீதி பிரதட்சணம் முடித்து தெப்பத்தில் இறங்கி 5 ரவுண்டு தெப்ப உலா வருவாங்க. ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா P5 கேட் வழியாக நம்மளை அனுமதிப்பாங்க. இல்லைனாலும் மற்ற கேட் வழியாக டிக்கெட் இல்லாமையும் நம்ம இந்த தெப்பத்தை பார்க்கலாம். நாளைக்கு தெப்ப விழாவோட லாஸ்ட் டே மலையப்ப சுவாமி தாயாரோட 7 ரவுண்டு வருவார். ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை கிடையாது. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயில் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் நட சாத்தி, அதுக்கப்புறம் கோயில் சுத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொது தரிசனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னப்பிரசாதமும் இந்த டைமில் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமலா திருச்சானூர்லலாம் கீழ் திருப்பதி டிடிடியோட கோயில்கள் பத்மாதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம், கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், அப்ளையகுண்டா கோயில், கோதண்டராமன் கோயில் எல்லா கோயில்களையுமே சந்திர கிரகணத்தை முன்னிட்டு காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் கோயில் நட சாத்தியிருப்பாங்க. மார்ச் 3ஆம் தேதி குமரதர தீர்த்த முக்கோட்டி, அதை பற்றின அப்டேட் இன்னும் டிடிடியில் வரல. இருந்தாலும் அனுமதிப்பாங்க, டைமிங்ஸ் சொல்லுவாங்க. போன மாதம் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டியில் 9:30 மணியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதிக பக்தர்கள் வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கும்ல, இவ்வளோ பேர் தான் அனுமதிக்க முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. டைமிங்ஸ் எக்ஸாக்டாக சொல்லலை. குமரதார தீர்த்த முக்கோட்டி பற்றி அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி குமரதார தீர்த்த முக்கோட்டிக்கு அனுமதிப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொன்னதும் அப்டேட் பண்ணுறேன். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சகசிர தீபாலங்கார சேவா, அஷ்டதல பத்மாராதனா சேவா இதெல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தர்ஷனத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிடிடியோட ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். க்யூவில் நம்ம ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒருத்தர் அவங்க ஆதாரோட நின்னா போதும். டிடிடியில் அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு அன்னப்பிரசாதம் க்ளோஸ்டாக இருந்தால் ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் டிடிடிலேயே பாக்கெட்டில் கொடுத்தாங்க புளிசாதம். அந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு கூட செக் பண்ணிக்கோங்க. பட் ஹோட்டல்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது நேற்று தெப்ப விழா 3ஆம் நாளில் எடுத்தது. நீங்கள் தெப்ப விழா பார்த்துருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வாரம் டிக்கெட் போடலை, நெக்ஸ்ட் வீக் தான். தேங்க்யூ.